டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தெளிவு டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்ல என்ன பார்க்க போறோம்னா 7ஆம் வகுப்பு வரலாறுன்ற பகுதியில் அலகு 1 இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். நம்ம சேனல்ல 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா நடத்தி கொடுத்து முடிச்சிட்டோம். அதுக்குண்டான பிளேலிஸ்ட் தனியா போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ன்ற வீடியோஸை எல்லாமே கம்ப்ளீட்டா பார்த்துட்டு நீங்க புத்தகத்திலே ஒரு தடவை படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா இந்த 7th ஸ்டாண்டர்ட் வீடியோஸை கண்டினியூ பண்ணலாம். இந்த 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கண்டிப்பான முறையில் 6th ஸ்டாண்டர்டே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் ஆல்ரெடி படிச்சுப்பீங்க பார்த்தீங்களா விஷயங்கள், அதெல்லாம் மறந்துக்கிட்டே வரும். புதுசாக நம்ம மைண்டில் ஏற்ற பழசெல்லாம் அப்படியே மறந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், புதுசாக படிக்கிறத விட அதிக முக்கியத்துவம் ரிவிஷனுக்கு கொடுங்க. இப்போ நம்ம 7th ஸ்டாண்டர்ட் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கோம். நீங்கள் 6th ஸ்டாண்டர்டும் அதே மாதிரி ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க, ரிவிஷன் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்டை ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. அடுத்து நம்ம 8th வீடியோஸ் போடும்போது 8th நீங்கள் 6th 7th சேர்த்து ரிவிஷன் பண்ணணும். 6th உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ரிவிஷன் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைம் கம்மியாக தான் எடுக்கும். ஆனால் 7thன்றப்ப கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் வரிசையாக பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிடலாம். நம்ம போர்ஷன் சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சிடலாம். இந்த ஸ்கூல் புக் கண்டென்ட் முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன நடத்த போகிறேன்னா, அவுட் சோர்ஸ் கண்டென்ட் நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவைப்படுற ஒரு சாலிடான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர்ட் புத்தகத்தை எடுத்து அதுலேருந்து நமக்கு தேவையானது மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா சிலபஸ்ன்றது ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும் படித்தோன்னு வைங்களேன் 70% வரைக்கும் கவர் ஆயிரும். மிச்சம் இருக்கிற அந்த 30% தான் நம்ம அவுட் சோர்ஸ் போகணும். நம்ம அந்த 70% சாலிடாக வச்சா மட்டும்தான் மிச்சம் இருக்கிற 30 பற்றி நம்ம கவலைப்பட்டு அதை போய் படிக்கணும். இந்த 70% இந்த சிலபஸ் கவரேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் ஸ்ட்ராங் ஆகுங்க. மிச்சம் இருக்கிற 30% பற்றி பின்னாடி கவலைப்பட்டுக்கலாம். சரி வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பெயர்கள், கல்வெட்டுகள், புத்தகங்கள், ஆசிரியர்கள் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கதை மாதிரி ஈஸியாக புரிய வைக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. இடைக்காலம்னா எழுதுங்க. இந்திய வரலாற்றோட இடைக்காலம்னு சொல்கிறாங்களே, அது எந்த காலம்? இதுக்கு முன்னாடி நம்ம 6ஆம் கிளாஸில் பார்த்தோமா, நம்ம அது பூரா 6ஆம் கிளாஸில் வரலாறை பற்றி படிக்கிறது பூராமே பண்டைய கால இந்தியா. இப்போ பார்க்குறது பூராமே இடைக்கால இந்தியா பார்க்க போகிறோம் 7ஆம் கிளாஸில். சரி, இடைக்காலம்னா ஓகே, இதுக்குண்டான கால வரிசை இதை ஒரு வகைப்படுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும், அதுதான் இடைக்காலம்னு சொல்லுவாங்கல்ல. அது எந்த காலம்னா கிபி 700 1700 வரை. இதுதான் இந்தியாவோட வரலாற்றோட இடைக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம 6ஆம் கிளாஸ்ல பார்த்தது கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடியில இருந்து கிறிஸ்து பிறப்பு 700 வரைக்குமே இருக்கிறது பழங்கால இந்தியா அல்லது பண்டைய இந்திய வரலாறுன்னு பார்த்தோம். இப்ப பாக்குறது இடைக்கால இந்திய வரலாறு. அது எந்த காலம்னா 700 கிபி 700 1700 வரைக்கும். இதுக்கப்புறம் பார்க்கறது தற்கால வரலாறு, நவீன வரலாறு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது நமக்கு இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 700 1700 காலம். இந்த 700 1700 காலம் இருக்கு பார்த்தீங்களா, இதையே வரலாற்று ஆசிரியர்கள் 2ஆ பிரிச்சிருக்காங்க. தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு, பின் இடைக்கால இந்திய வரலாறு. தொடக்க இடைக்கால இந்திய வரலாறுனா 700 1200 வரைக்கும். இந்த இருக்கு பாருங்க, 700 1200 வரைக்கும். அதுவே பின் இடைக்கால இந்திய வரலாறுனா 1200 1700 வரைக்கும். மொத்தமா பாத்தீங்கன்னு வைங்களேன் 1000 வருடங்கள் இருக்கும். அதை 500 பிரிச்சிருப்பாங்க. முதல் 500 தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு, இரண்டாவது 500 பின் இடைக்கால இந்திய வரலாறு. இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் போலாம். இந்த இடைக்கால இந்திய வரலாற்றை கற்கும் அறிஞர்களுக்கு நல்வாய்ப்பா அதிக எண்ணிக்கையிலான பல்வகைப்பட்ட சான்றுகள் கிடைச்சிருக்கு. கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் ஆகியவை அதிக செய்திகளை வழங்குதுன்னு சொல்றாங்க. வரலாறுன்னு ஒன்று எடுத்து பார்த்தாலுமே அதோட சான்றுகளை வச்சுதானே அது இந்த காலத்தை சேர்ந்தது இந்த காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி வகைப்படுத்துறாங்க. அதே மாதிரிதான் இப்ப இருக்கிற இந்த இடைக்கால இந்திய வரலாற்றை ஆராய்வதற்கு நிறைய சான்றுகள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அது என்னென்ன கிடைச்சிருக்குன்னா, கல்வெட்டு சான்றுகள் கிடைச்சிருக்கு, செப்பு பட்டயங்கள் கிடைச்சிருக்கு, அவங்க கட்டி வச்ச நினைவு சின்னங்கள் கிடைச்சிருக்கு, அந்த காலத்துல வாழ்ந்த அரசர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்கள், அதிகப்படியான செய்திகள் தெரிய வருது அப்படின்றாங்க. நாணயங்கள், நினைவு சின்னங்கள், கல்வெட்டுகள் ஓகே. செப்பு பட்டயங்கள்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பத்திரம் மாதிரி. இந்த காலத்தில் நம்ம எப்படி ஒரு நிலம் வாங்குறோம் விற்கிறோம்னு வைங்களேன், ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அந்த நிலம் போகுமா, அதை நம்ம பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நம்ம போய் பதிவு பண்ணுவோமா, அங்கே நம்ம அந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருப்போம், இன்னார் இந்த இடத்த இவருக்கு இந்த அமௌண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தில் எழுதியிருக்குமா. அதே மாதிரி தான் செப்பு பட்டயங்கள். அந்த காலத்தில் பேப்பர்ன்றது ஒன்று இல்லை, செப்பு பட்டயமாக தான் எழுதியிருப்பாங்க. அந்த செப்பு பட்டயத்தில் இன்னார் இவருக்கு கொடுத்தார், இவ்வளோ அந்த இடமோட விவரங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கும்.
அந்த காலத்துல வழங்கப்பட்ட அந்த செப்பு பட்டயங்கள்ல, அந்த காலத்துல கிடைச்ச இந்த இடைக்கால இந்தியாவில் கிடைச்ச செப்பு பட்டயங்கள்ல அந்த அரசரோட லட்சினை இருக்கும். நம்ம இந்திய அரசோட லட்சினை எது நம்ம பார்த்தோமா, நான்முக சிங்கம்னு சொல்லி பார்த்தோம்ல. அசோகரோட சரணாத் கட்டுரையில இருந்து பெறப்பட்ட அந்த நான்முக சின்னம் தான் நம்மளோட லட்சினை. நம்மளோட பத்திரங்கள்ல அது இடம்பெற்றிருக்கா, நம்ம ரூபாய் நோட்டுகள்ல இடம்பெற்றிருக்கு, நம்ம ரூபா காயின்ல இடம்பெற்றிருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு இந்தியாவோட லட்சினைன்றது அந்த இடத்துல இருக்குன்னா இந்தியாவோட ஆளுமையை குறிக்குதா? இந்தியா தான் டாப்ல இருக்கு, இந்த இந்திய அரசாங்கம் தான் இந்த நாணயங்களை வெளியிடுது, இந்த இந்திய அரசாங்கத்துக்கு கீழே தான் நீங்க இதை செயல்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்களா? அதே மாதிரிதான் அந்த காலத்துல அரசர்களுக்கு கீழே அவங்கவுங்களுக்கு ஒரு லட்சணை வச்சிருப்பாங்க. அந்த லட்சணைகள் இந்த செப்பு பட்டயங்களை பொறிக்கப்பட்டிருக்கும். அப்பனா இது மன்னரோட நேரடி கட்டுப்பாட்டு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போவோம். அவற்றுடன் அரேபிய, பாரசீக, துருக்கிய வரலாற்று தொகுப்பாளர்களின் பதிவுகள் மேலதிக செய்திகளை முன்வைக்கின்றன. இது எல்லாமே பார்த்தோம், தொல்பொருள் சான்றுகள் சொல்லி பார்த்தோம். கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், இது எல்லாமே தொல்பொருள் சான்றுகள். அதே மாதிரி இங்க இலக்கிய சான்றுகள் என்னென்ன கிடைச்சிருக்குன்னா அரேபிய, பாரசீக, துருக்கிய வரலாற்று தொகுப்பாளர்களோட பதிவுகள். இதுவும் அந்த அந்த காலத்து இடைக்கால இந்தியாவோட செய்திகளை கொடுக்குது அப்படின்றாங்க. 3 பாயிண்ட் பார்த்தோம். இடைக்கால இந்தியானா அதோட காலப்பகுதி என்னன்னு பார்த்துட்டோம். அந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக எண்ணிக்கையிலான சான்றுகள் கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம். தொல்பொருள் சான்றுகள் பார்த்தோம். கடைசியா இலக்கிய சான்றுகளை பார்த்துட்டு இருக்கோம். இச்சான்றுகள் பல்வகைப்பட்ட விவரங்களை கொண்டுள்ளன. சாதாரண மக்களின் வாழ்நிலை குறித்து குறைவான செய்திகளை மட்டுமே முன்வைக்கும் இச்சான்றுகள் அரசர்களின் வாழ்க்கை பற்றி நேரடியான, செறிவான, அதிக எண்ணிக்கையிலான தகவல்களை வழங்குகின்றன. இந்த வகை இடைக்காலத்துல கிடைச்ச சான்றுகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, சாதாரண மக்களை பத்தி குறைவான செய்திகள் தான் இருக்கு, ஆனா அரசர்களை பத்தி அதிக எண்ணிக்கையிலான தகவல்கள் இருக்கு அப்படின்றாங்க. அரசர்களின் சாதனைகள் பற்றிய அரசவையை சார்ந்தோரின் கருத்துக்களும் வரலாற்று நிகழ்வு தொகுப்பாளர்களின் கருத்துக்களும் பெரும்பாலும் ஒருதலை பட்சமானதாகவும் மிகைப்படுத்தப்பட்டதாகவும் உயர்வு நவிர்ச்சி மொழியின் நடையிலுமே அமைந்திருக்கின்றன. ஒருதலை பட்சமா தாங்க இருக்கு. அந்த காலத்துல எழுதி வச்சவங்க மேக்சிமம் எழுதி வச்சுக்கிற புறமே ராஜா பத்தி புகழ்ந்து தான் பேசி வச்சிருக்காங்க. ஒரு போர்ல அவர் தோத்து போயிட்டா கூட அந்த இடத்துல அந்த தோத்து போயிட்டாருன்னு எழுத மாட்டாங்க. சும்மா அவருக்கு சாதகமா தான் அந்த ராஜாவுக்கு யாருக்கு கீழே அந்த வரலாற்று நிகழ்வு தொகுப்பாளர்கள் வேலை பார்க்குறாங்களோ அவருக்கு ராஜாவுக்கு கட்டுப்பட்டு ராஜாவை மேன்மைப்படுத்தி தான் எழுதியிருக்காங்க இந்த காலத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த சான்றுகள்லாம் என்னன்னு சொல்லி வரிசையா பார்ப்போம் வாங்க. ஒரு இம்பார்ட்டன்டான கோட் ஒன்று பாக்ஸ் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. அவுரங்கசீப்போட அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்தவர் தான் காஃபி கான். இவரோட கூற்று என்னன்னா, ஒரு வரலாற்று ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு வரலாற்று ஆசிரியராக இருந்தா அவர் விசுவாசம் உள்ளவராக இருக்க வேணும், லாப நோக்கம் இருக்கக்கூடாது, ஆபத்துக்கு அஞ்சக்கூடாது. யாரும் மிரட்டினா இந்த பொய்யை நீ எழுதி வைய அப்படின்னு சொன்னா அப்படி எழுதக்கூடாது. வீடு கொலை பண்ணிடுவேன்னு சொன்னா கூட மிரட்டினா கூட அந்த இடத்துக்கு அஞ்சாம இருக்கணும். ஒருதலை பட்சமா எப்பயுமே இருக்கக்கூடாது. விருப்பு வெறுப்பின்றி இருக்க வேணும். நண்பருக்கும் அந்நியருக்கும் இடையே வேற்றுமை பாராம இருக்கணும். நேர்மையுடன் எழுத வேணும். ஆகியவை வரலாற்று ஆசிரியரோட கடமைகள் அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப் அவைக்கள வரலாற்று ஆசிரியரான காஃபி கான் கூறியிருக்கார். இது இந்த கூற்று முக்கியமானது. இப்போ முன்னாடி பாயிண்ட்ல பார்த்தோமா, இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள்ல இலக்கிய ஆதாரங்கள் பூராமே எப்படி கிடைச்சிருக்கு? ஒருதலை பட்சமாகவும் உயர்வு நவிர்ச்சி அணி புகழ்ந்து பாடியும் தான் ஒரு அரசரோட சாதனைகளை புகழ்ந்து பாடி தான் கொடுத்துருக்காங்கன்றாங்க. இங்க காஃபி கான் என்ன சொல்றாருன்னா, அவைக்கள வரலாற்று அறிஞரா இருக்கணும்னா அவங்களுக்குலாம் இந்த இதெல்லாம் கடமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப நம்ம சான்றுகள் பார்க்க போவோம். இந்த சான்றுகள் கடந்த காலத்தை மறுபதிவு செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்களான ஆவணங்கள் அல்லது பதிவுகளே சான்றுகள் எனப்படும். சான்றுகளின் உதவியுடன் நாம் அரசியல், பொருளாதார, சமூக மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி விவரங்களை திறனாய்வு செய்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா, நீங்க ஒருத்தரை பத்தி ஒரு வரலாறு புத்தகம் எழுத போறீங்க. அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன செய்வீங்க? அவர் இது வரைக்கும் செஞ்ச சாதனைகள், நினைவு சின்னங்கள் விட்டுருக்காரா, இல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட முறையில ஏதாவது சாதனைகள் செஞ்சிருக்காரான்னு சொல்லி பார்ப்போமா? அதே மாதிரிதான் நம்ம சான்றுகள், அந்த சான்றுகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சான்றுகளை வச்சுதானே அவரை பத்தி எழுதுவீங்க. அதைத்தான் இங்க சொல்றாங்க. நம்ம அந்த காலத்துல இருக்க சான்றுகளை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, அந்த காலத்துல நடந்த அரசியல், பொருளாதாரம், அந்த காலத்தில் நடந்த சமூக மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி, இந்த விவரங்கள்லாம் அந்த காலத்துல இருந்து கிடைச்ச சான்றுகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோன்றாங்க. இந்த சான்றுகளை 2 வகைப்படுத்துறாங்க. ஒண்ணு முதல் நிலை சான்று, இன்னொன்னு இரண்டாம் நிலை சான்று. முதல் நிலை சான்றுனா டைரக்டா அந்த இடத்துல நடந்ததா இருக்கும். அவங்க அந்த ஒரு தனிப்பட்ட நபரை பத்தி நீங்க வரலாற்று புத்தகம் எழுதுறீங்கன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் செய்த விஷயங்கள், அவர் அந்த ஒரு நினைவு சின்னம் அவர் அமைக்கிறாருன்னு வைங்களேன், அந்த நினைவு சின்னம் அவர் தானே செஞ்சிருப்பாரு. அந்த நினைவு சின்னத்தை வச்சுதானே நீங்க அவரை பத்தி தகவல்களை தெரிஞ்சுக்கிறீங்க. அதுதான் முதல் நிலை சான்றுன்னு சொல்லுவோம்.
இல்ல இன்னொன்னு என்னன்னா, இப்போ 2ஆம் நிலை சான்றுனா வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அவரை பத்தி எழுதுறீங்க பாத்தீங்களா, அவர் இப்ப எல்லாம் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி எழுதுறீங்கல்ல, அதுதான் 2ஆம் நிலை சான்று. 3ஆம் நபர் மூலமா அந்த இது தெரிய வரும், பிற்காலத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதைத்தான் இங்க சொல்றாங்க. முதல்நிலை சான்றுகள் என்னென்ன கிடைச்சிருக்குன்னா பொறிப்புகள். பொறிப்புகள்னா கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள். அந்த காலத்துல செய்யப்பட்ட கல்வெட்டுகள். இந்த மாதிரி கல்வெட்டுகள் அந்த காலத்துல எழுதியிருக்காங்கல்ல, இது அந்த காலத்துக்கு அப்புறம் மாத்த முடியுமா? மாத்த முடியாது. இது அந்த காலத்துக்கு சேர்ந்தது தானே, ஒரு தடயம் மாதிரி தானே. அதைத்தான் முதல்நிலை சான்றுன்றாங்க. அடுத்து நினைவு சின்னங்கள், நாணயங்கள், இது எல்லாமே இதுல இருந்து கிடைக்கப்படுற செய்திகள்ல முதல்நிலை சான்றுகள்ன்றாங்க. அப்ப 2ஆம் நிலை சான்றுகள்னா கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கும். இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள், பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், சுயசரிதைகள் ஆகிய 2ஆம் நிலை சான்றுன்றாங்க. புரியுதுங்களா? முதல்நிலை சான்றுனா அந்த காலத்துல நடந்த விஷயங்கள், அப்படியே அந்த காலத்துல அந்த பிரசன்ட்ல என்ன நடந்திருக்குமோ அதுக்கு என்ன சான்று கிடைச்சிருக்கோ அதான் முதல்நிலை சான்று. ஒரு கல்வெட்டு வெட்டியிருக்காங்கன்னா அந்த கல்வெட்டு ஒரு சான்று. அந்த காலத்துல நினைவு சின்னம் கட்டியிருக்காங்கன்னா அது நினைவு சின்னம் ஒரு சான்று. அந்த காலத்துல நாணயங்கள் விட்டிருந்தா அந்த நாணயங்கள் ஒரு சான்று. அதே இது 2ஆம் நிலை சான்றுனா அவங்கள பத்தி வேற ஒருத்தவங்க வேற காலத்துல எழுதுறது தான் 2ஆம் நிலை சான்று. வேற விதமா எழுதுறது 3ஆம் நபர், அதாவது தேர்ட் பர்சன் வியூன்னு சொல்லுவாங்கல்ல, அதான். இலக்கியங்கள்ல அவங்கள பத்தி குறிப்பிட்டிருக்கலாம். காலவரிசையிலான நிகழ்வு பதிவுகள், ஒரு வரலாறு புத்தகமா இருந்தா இந்த வருஷத்துல இது நடந்துச்சு, இந்த வருஷத்துல இது நடந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல, அது ஒரு 2ஆம் நிலை சான்றா தான் இருக்கும். வெளிநாட்டு அவரோட பயண குறிப்புகள், அப்புறம் ஒருத்தரோட வாழ்க்கை வரலாற்று நூல்கள், சுயசரிதைகள், இது எல்லாமே 2ஆம் நிலை சான்றுகள். புரிஞ்சுங்களா? அப்ப நெக்ஸ்ட் போலாம். இப்போ ஒவ்வொன்றா டீட்டெயிலா பார்ப்போம். பொறிப்புகள். பொறிப்புகள்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். பொறிப்புகள் என்பன பாறைகள், கற்கள், கோயிற் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மேல் பொறிக்கப்படும் எழுத்துக்களாகும். பொறிப்புனா வேற ஒன்றும் இல்லைங்க, பாறையோ இல்ல கற்களோ இல்ல கோயில் சுவர்களையோ இல்ல உலோகங்களையோ அவற்றின் அந்த அந்த கடினமான மேற்பரப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுல பொறிக்கப்படுற எழுத்துக்கள், செதுக்கி எழுதுவாங்க பார்த்தீங்களா, கல்வெட்டு செதுக்கி எழுதுறாங்கல்ல, அதைத்தான் பொறிப்புகள்ன்றாங்க. அதுல என்னதான் எழுதியிருக்கும்னா, அரசர் பிறப்பிச்ச பேராணைகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேராணைகள் விட்டுருந்தாருன்னா அந்த பேராணைகளை எழுதுவாங்க. அசோகரோட பேராணைகள்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அவர் அர்ப்பணித்தவை என்னென்னது, அவர் கொடுத்த கொடைகள், யார் யாருக்கு என்னென்ன கொடைகள் கொடுத்திருக்காரு, போர்களில் வெற்றி பெற்ற வெற்றிகளின் நினைவாகவும் போர்ல மடிஞ்ச வீரர்களின் நினைவாகவும் எழுப்பப்பட்ட நினைவு சின்னங்கள், இது எல்லாம் தான் அந்த காலத்தை குறித்த பல செய்திகளை தமிழகத்தை கொண்டிருக்கின்றனன்றாங்க. இதுதான் அது பொறிப்புகள்னா. இதுதான் அரசர் பிறப்பித்த பேரான, அவர் அர்ப்பணித்தது, அவர் கொடுத்த கொடைகள், அப்புறம் போர்ல வெற்றி பெற்ற வெற்றி நினைவாக அந்த ஒரு கல்வெட்டு வைப்பாங்க. அதே மாதிரி போர்ல மடிந்த வீரர்களுக்கு நினைவாகவும் ஒரு கல்வெட்டுகள் வைப்பாங்க. அதுக்கப்புறம் நினைவு சின்னங்கள். நினைவு சின்னங்கள்னா இப்ப சாரநாத் கட்ரூன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாதிரி நினைவு சின்னங்கள், இது எல்லாம் தான் அந்த பொறிப்புகள் கீழே வருது. கொடைகள் வழங்கப்பட்டதை குறிக்கும் செப்பு பட்டயங்கள் சட்டப்பூர்வமான ஆவணங்களாக ஐயப்பாடுகளுக்கு இடமில்லாத மதிப்பினை கொண்டுள்ளன. நம்ம எப்படி ஒரு பத்திரம்ன்றது ஒரு சட்டப்பூர்வம் ஆவணம் தானே, நம்ம ஒரு இடத்துக்கு உண்டான ஒரு பத்திரம் வச்சிருக்கோம், இந்த இடம் என்னோடது அப்படின்னு சொல்லி பத்திரம் வச்சிருக்கோம்ல, அது ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம் தானே. அதே மாதிரிதான் செப்பு பட்டயமும். அந்த காலத்துல செப்பு பட்டயம்ன்றது அரசர் எனக்கு ஒரு நிலம் கொடுத்திருக்காருன்னா அது என்னோட நிலம் அப்படின்னு சொல்றதுக்குண்டான ஒரு சட்டப்பூர்வ ஆவணம். அடுத்து 13ஆம் நூற்றாண்டு முதலாக இஸ்லாமிய பாரசீகத்தின் நடைமுறைகளின் காரணமாகவும் செப்பு பட்டயங்களின் விலை அதிகமாக இருந்ததன் விளைவாகவும் அவற்றுக்கு மாற்றாக குறைந்த செலவிலான பனையோலைகளும் காகிதமும் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் செப்பு பட்டயங்கள் தான் ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணமா இருந்துட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த இஸ்லாமிய பாரசீகத்தோட நடைமுறைகள் காரணமாக, அப்புறம் அந்த செப்பு பட்டயங்களோட விலை அதிகமானதன் காரணமாக பனையோலைகளும் காகிதமும் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. இப்ப புரியுதுங்களா? இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்குது காகிதம் தானே. அடுத்து பிற்கால சோழர்கள் காலத்துல 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை தான் பிற்கால சோழர்கள் காலம். பிற்கால சோழர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட பல செப்பு பட்டய கொடை ஆவணங்களில் இந்து, பௌத்த அல்லது சமண சமயத்தை சேர்ந்த தனிப்பட்ட குருமார்களுக்கோ துறவிகளுக்கோ அல்லது புகழ்பெற்ற மனிதர்களுக்கோ வழங்கப்பட்ட கொடைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பிற்கால சோழர்கள் காலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காலம் 10ல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை அப்ப வெளியிடப்பட்ட செப்பு பட்டய கொடை ஆவணங்கள். நம்ம இப்போதைக்கு செல்வம்னா என்னன்னு சொல்லுவோம், ஒருத்தன் பணக்காரனா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அதுக்கு ஆதாரம் என்ன, அவன் நிறைய பணம் வச்சிருக்கவனா தானே இருப்பான். அதே மாதிரி அந்த காலத்துல அரசர்கள் செல்வந்தர்களா இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஆதாரம் என்னன்னா அவங்க வச்சிருக்க நிலங்கள். நம்ம இப்போ ஒரு பொருள் வாங்குறோம், இல்ல ஒருத்தருக்கு கொடையா கொடுக்குறோம்னு வைங்களேன், நம்ம பணத்தை ஒரு கொடையா கொடுப்போமா, கிஃப்டா கொடுப்போமா? அதே மாதிரி அரசர்கள் அந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னா, கொடையா கொடுக்கறதுக்கு எதை பண்ணுவாங்கன்னா நிலத்தை தான் கொடையா கொடுப்பாங்க. ஏன்னா அதுதானே அவங்களோட செல்வம், அதை வச்சுதானே அவங்க ஒரு செல்வந்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அதே தான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கறத ஒரு செப்பு பட்டயமா, அதாவது கொடை பத்திரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செப்பு பட்டய கொடை ஆவணம் அப்படின்னு கூட சொல்லிக்கிங்களேன். அந்த மாதிரி ஒரு செப்பு பட்டயத்துல எழுதி இன்னார் இவருக்கு நான் எழுதி கொடுக்குறேன், இதை கொடையா கொடுக்குறேன்னு சொல்லி மன்னர் எழுதி கொடுப்பார். புரியுதுங்களா? இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் செல்வம்ன்றது பணம், அந்த காலத்துல செல்வம்ன்றது நிலம். அதை நிலத்தை தான் எடுத்து கொடுத்து இது பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு பள்ளிக்கூடம் அமைக்கிறாங்கன்னு வைங்களேன், கல்வி கற்கிறதுக்கு ஒரு கல்வி கற்றுக்கொள்ள ஒரு கல்வி சாலை அந்த இடத்துல அமைக்க போறாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு மன்னர் என்ன பண்ணுவார்னா, ஒரு நிலத்தை எழுதி கொடுத்துருவார். இந்த நிலத்துல இருந்து வர வருமானத்தை வச்சு நீங்க அந்த இடத்த பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிங்கன்னு சொல்லி மன்னர் அப்படிதான் கொடுப்பார். மன்னர் டைரக்டா இந்த காசு தரேன், இந்த பில்டிங் கட்டிக்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டார். அந்த நிலம் மூலமா ஒரு 5000 ஏக்கர்னு வைங்களேன், 5000 ஏக்கர் நிலத்தை இந்தாப்பா உங்களுக்கு வச்சுக்கோங்கப்பா, இந்த இடத்துல பள்ளிக்கூடம் கட்டிக்குங்க, இந்த இடத்துல விவசாயம் பண்ணி இந்த இடத்துல இருந்து வர வருமானத்தை வச்சு இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இப்ப புரியுதுங்களா? வித்தியாசம் புரியுதுங்களா? ஈஸியா புரிஞ்சுல? அதைத்தான் யார் யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த காலத்துல சமய குருமார்களுக்கோ துறவிகளுக்கோ அல்லது புகழ்பெற்ற மனிதர்களுக்கோ வழங்கப்பட்ட கொடைகள் பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்றாங்க. அடுத்து இந்த செப்பு பட்டயம் இருக்குல்ல, அதுல கொடை வழங்கியவர் கொடை பெற்றவர் ஆகியோர் குறித்து விரிவான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதோட சேர்த்து அவற்றில் கொடை வழங்கினார் பார்த்தீங்களா, அவரோட அறச்செயல்கள் தான் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் அந்த செப்பு பட்டயம். இதுல கொடை கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அவரோட அறச்செயல்கள் தான் அதிகமாக குறிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் பாருங்க. முதலாம் ராஜேந்திர சோழனோட திருவாலங்காடு செப்பேடுகளும் சுந்தர சோழனின் அன்பில் செப்பேடுகளும் குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகளாகும். இந்த மாதிரி கொடை கொடுத்ததற்கான எடுத்துக்காட்டுகள். முதலாம் ராஜேந்திர சோழனோட செப்பேடுகள் எங்க கிடைச்சிருக்கு? திருவாலங்காடு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதே மாதிரி சுந்தர சோழனோட செப்பேடுகள் எங்க கிடைச்சிருக்கு? அன்பில்ன்ற ஊர்ல கிடைச்சிருக்கு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல டைரக்டா கேட்டது. இப்ப புரியுதுங்களா? நம்ம செப்பேடுகள்லாம் என்னன்னு பார்த்தோம். பிற்கால சோழர்கள் அந்த கொடை கொடுக்கறதுக்கு செப்பேடுகளை பயன்படுத்தினாங்க. நிலங்களை கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோமா, அந்த நிலங்களை கொடுத்ததுக்கு உண்டான ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணமா இந்த செப்பேடுகள் விளங்குச்சு. அதுல இப்ப நம்ம பார்க்கறது ரெண்டு முக்கியமான அரசர்களோட செப்பேடுகளை பார்க்குறோம். ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, முதலாம் ராஜேந்திர சோழனோட செப்பேடு எங்க கிடைச்சிருக்குன்னா திருவாலங்காடு. சுந்தர சோழனோட செப்பேடு அன்பில். அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க உத்திரமேரூர் என்னும் ஊரில் உள்ள கல்வெட்டுகள் கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பது குறித்த விவரங்களை தெரிவிக்கின்றன. இது சோழர் கால பிற்கால சோழர் காலத்துக்கு உண்டான கல்வெட்டு கிடைத்த இடம். காஞ்சிபுரம் மாவட்டம், உத்திரமேரூர். உத்திரமேரூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? காஞ்சிபுரம் மாவட்டம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்து குடவோலை முறை, ஒரு கிராமங்களோட நிர்வாகம் எப்படி நடந்துச்சு, அந்த கிராமங்களுக்குன்னு ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாருன்னு வைங்களேன், அந்த நிர்வாகி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்னா குடவோலை முறையில தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த தலைவரோட பணிகள் என்னென்ன, அவர் எப்படி நடந்துக்கணும், அவரை பதவி விட்டு விலகிறதுக்கு என்னென்ன முறைகள், இது எல்லாமே அந்த கல்வெட்டுல எழுதியிருக்காங்க. அதுதான் இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்திரமேரூர் கல்வெட்டு எங்க இருக்கு? காஞ்சிபுரம் மாவட்டம். இது என்ன சொல்லுது? பிற்கால சோழர்களோட குடவோலை முறை, அந்த காலத்தில் நடந்த அந்த கிராமங்கள்ல எப்படி நிர்வாகம் செய்யப்பட்டது, குடவோலை முறை, இதை பத்தி இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு சொல்லுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நெக்ஸ்ட் போலாம். சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட நிலக்கொடைகளை அவர்கள் கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவங்க அழைச்ச நிலக்கொடைகள் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இப்ப நம்ம எப்படி ஒரு நிலங்களை 5 வகையா பிரிச்சோமா, திணைன்னு சொல்லி 5 திணைகள் பார்த்தோமா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அதே மாதிரி இந்த சோழ அரசர்கள் கொடுத்த அந்த நிலக்கொடைகளை 5 வகையா பிரிச்சிருக்காங்க. அது எங்க இருந்து இந்த நிலக்கொடைகள்ல எதன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கல்வெட்டுகள்ல செப்பு பட்டயங்கள், அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பொறுத்துக்கள்ல டைரக்டா கொடுத்து கேட்ட கொஸ்டின் இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பார்ப்போம். 5 கேட்டகரி தான். ஃபர்ஸ்ட் இந்த பிரம்மதேயம்னா பாருங்களேன். பிரம்மதேயம்னா என்ன? பிரம்மர் பிரிச்சு பாருங்க. பிரம்ம தேயம் பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட இடங்கள், அப்பதான் பிரம்மதேயம்னு சொல்லுவாங்க. இது பிராமணர் 2 டைப் பீப்புளை தான் 2ஆ பிரிப்பாங்க. ஒன்னு பிராமணர்கள், இன்னொன்னு பிராமணர் அல்லாதோர். அப்போ இன்னொன்னு என்னன்னா வேளாண் வகை. வேளாண் வகைனா பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். வேளாண் வகைனா வேளாண்மை செய்யக்கூடிய இடங்கள், அந்த இடத்துல விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள்னு வச்சுக்கோங்க. பிரம்மதேயம்னா அந்த இடத்துல பிராமணர்கள் வசிக்கிற இடம். வேளாண் வகைனா பிராமணர் இல்லாத உடைமையாளருக்கு சொந்த நிலம். பிரம்மதேயம்னா பிராமணருக்கு கொடையாக கொடுத்த நிலம். அடுத்து சாலபோகம், கல்வி சாலை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் அந்த சாலபோகம்னா சாலைகளுக்காக கொடுக்கப்பட்ட நிலம், கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். அடுத்து தேவதானம், தேவனுக்கு அளிக்கப்பட்ட தானம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதை பிரிச்சு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு அளிக்கப்பட்ட தானம். கோவில், அப்படின்னா தேவன்னா யாரு? கோவில். கோவிலுக்கு கொடையாக வழங்கப்பட்ட இடங்கள்.
கடைசியா பள்ளிச்சந்தம். பள்ளிச்சந்தம்னா மடப்பள்ளி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பள்ளி. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் தான் பள்ளிச்சந்தம். இந்த 5 தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேளாண் வகைனா வேளாண்மை செய்யக்கூடிய இடங்கள். அது யாருக்கு வழங்கப்பட்டது? பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு. உடைமையாளர்கள்னா அந்த நில உடைமையாளர்கள் சொல்லுவோம்ல, அந்த நிலம் சொந்தக்காரவங்க, சரிங்களா, அவங்களுக்கு சொந்தமான நிலங்களை வேளாண் வகைன்னு சொன்னாங்க. பிரம்மதேயம்னா பிராமணர்களுக்கு கொடையா வழங்கப்பட்ட நிலம். சாலபோகம்னா கல்வி நிலையங்களை பராமரிக்கிறதுக்காக வழங்கப்பட்ட நிலம். முன்னாடி நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஒரு இடத்துல பள்ளிக்கூடம் கட்டுறாங்கன்னா அந்த இடத்துக்கு சுற்றி ஒரு 5000 ஏக்கரை கொடுத்துருவாரு. அதுல இருந்து வருமானத்தை வச்சு அந்த கல்வி நிலையத்தை பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தேவதானம்னா தேவனுக்கு அளிக்கப்பட்ட தானம், அதாவது கோயிலுக்கு கொடையாக வழங்கப்பட்ட இடம். பள்ளிச்சந்தம்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட இடம். புரியுதுங்களா? செப்பு பட்டியல் முடிச்சோம். அடுத்து வந்து நினைவு சின்னங்கள் பார்க்குறோம். கோவில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கல்லறைகள், கோட்டைகள், கோபுரங்கள், ஸ்தூபிகள் ஆகிய கட்டடங்கள் நினைவு சின்னங்கள் என்னும் வகையை சார்ந்தவையாகும். டெல்லி சுல்தான்கள் புது வகையான கட்டடக்கலையை அறிமுகம் செய்தனர். வளைவுகள், ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவிமாடங்கள் ஆகியன அதன் முக்கிய கூறுகளாகும். இதுக்கு முன்னாடி இருந்தது என்னன்னா, கட்டடக்கலை எப்படி இருக்கும்னா திராவிட கட்டடக்கலையா இருக்கும். பல்லவர்கள் காலத்துல மகேந்திரவர்மன் பாணி, மாமல்லன் பாணி அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அதே மாதிரி திராவிட பாணின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும். அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் அப்ப கொடுத்துருக்க மாட்டேன், இப்ப நான் சொல்றேன். திராவிட பாணினா வேற ஒன்றும் இல்லை. நம்ம தென் தமிழ்நாட்டில் எடுத்து பாருங்க, இருக்கிற கோயில்களை பார்த்தீங்கன்னா கோயில்களோட வடிவம் ஒரே மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த ஷேப்ல வரும் கோயில்கள்லாம். இந்த ஷேப்ல இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் இப்படிதான கோயில்கள் இருக்கும். இதுதான் திராவிட பாணியை சேர்ந்தது. இதே மாதிரி கோயில்களும் கட்டடங்களும் ஒரு விதமா அமைஞ்சிருக்கும். இது தென் தமிழ்நாட்டுக்கே உரியது. அதுதான் இந்த திராவிட பாணின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டெல்லி சுல்தான்கள் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு புதுவிதமான கட்டடக்கலையை அறிமுகம் செஞ்சாங்க. அது என்னன்னா வளைவுகளோட இருக்கும், ஒடுங்கிய வடிவ கோபுரங்களா இருக்கும். ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள்னா இந்த மாதிரி இருக்கும், இப்படி வரும். ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள் இந்த மாதிரி இருக்கும். குவிமாடங்கள்னா மேல இந்த இது இருக்கும்ல, குவிமாடங்கள் ஆகியனா அது முக்கிய கூறுகளா இருந்துச்சு. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுனா நம்ம தாஜ்மஹால் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து பாருங்க. அதோட வடிவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த இந்த சொல்லியிருக்காங்க, ஒடுங்கிய அந்த வளைவுகள், ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவிமாடங்கள், இது எல்லாமே அதுக்குண்டான அர்த்தம் தான். இந்த நினைவு சின்னங்களில் உள்ள கல்வெட்டுகள் வரலாற்றை கட்டமைக்க தேவைப்படும் சிறந்த தகவல்களை கொண்டுள்ளன. இடைக்காலத்தை சேர்ந்த கஜுராஹோன்ற இடம், சரிங்களா, இடைக்காலத்தை சேர்ந்ததான் இந்த கஜுராஹோ. இது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கு. அந்த இடத்துல இருக்க கோவில்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க தில்வாரா அப்படின்ற தில்வாரானா அபுக்குன்றுகள் இருக்கிற இடம், அப்படி அங்க இருக்கிற கோவில்கள். அடுத்து வந்து கொனாரக்ல உள்ள கோவில்கள். இது மூணுமே வட இந்தியாவில் சமயத்தை மையமாக கொண்ட பண்பாட்டோட பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள சிறந்த சான்றுகளா இருக்கு. அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் புரியும் உங்களுக்கு. இப்போ வட இந்தியா தென் தமிழ்நாட்டை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நம்ம கோயில்கள்லாம் எப்படி இருக்கும். தஞ்சை பெரிய கோவில், பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே தென் தமிழ்நாட்டுக்குரியதா. இதுதான் நெக்ஸ்ட் பாயிண்டா வரும். அதே மாதிரி வட தமிழ்நாட்டில் அவங்களோட சமயம் எப்படி பின்பற்றுறாங்க, அவங்களோட கோயில்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்குண்டான எடுத்துக்காட்டு எங்க இருக்குன்னா கஜுராஹோன்றது எங்க இருக்கு? மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கு. தில்வாரா அபுக்குன்று கோயில்கள் எங்க இருக்கு? ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கு. அடுத்து வந்து கொனாரக்ன்றது ஒடிசா மாநிலத்தில் இருக்கு. மூணே தனித்தனி ஞாபகம் வச்சுக்கோங்க. கஜுராஹோ மத்திய பிரதேசம், தில்வாரா ராஜஸ்தான், கொனாரக் ஒடிசா. இது மூணு அந்த வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல தஞ்சாவூர்ல உள்ள பெரிய கோவில், தஞ்சை பெரிய கோவில் தெரியுமில, பிரகதீஸ்வரர் ஆலயம், அது கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் கோயில்னா எதுன்னு நான் சொன்னேன், ஞாபகப்படுத்தி பாருங்க. அடுத்து அதோட சேர்த்து தாராசுரம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்கள் பிற்கால சோழர்களோட தமிழ்நாட்டில் கட்டி எழுப்பிய நேர்த்தியான பிரம்மாண்ட கட்டடங்களுக்கு எடுத்துக்காட்டு இது எல்லாமே அப்படின்றாங்க. இப்போ வட இந்தியாவில் எப்படி 3 இடத்த பார்த்தோம். வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கஜுராஹோன்றது மத்திய பிரதேசத்தில் இருக்கு. அடுத்து தில்வாரான்றது ராஜஸ்தான்ல இருக்கு. அதே மாதிரி கொனாரக்ன்றது ஒடிசா மாநிலத்தில் இருக்கு. இது எல்லாமே வட இந்தியாவில் இருக்கிற அவங்களோட சமயத்தோட பரிணாம வளர்ச்சியை சுட்டி கட்டுது. இதுவே தென் தமிழ்நாடுக்கு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், தஞ்சாவூர்ல இருக்க பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், தாராசுரம், இது மூணுமே பிற்கால சோழர்களோட தமிழ்நாட்டில் கட்டி எழுப்பிய பிரம்மாண்டமான கட்டடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்றாங்க. இது தில்வாரா கோயில் அபுக்குன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த கால கட்டடக்கலை. இது வட இந்திய சமயத்தை சார்ந்தது. அடுத்து இவற்றை போலவே வித்தாலா, விருப்பாக்ஷா கோவில்கள் விஜயநகர அரசர்களின் பங்களிப்பை பறைசாற்றுவையாகும். விஜயநகர ஆட்சிகள்ன்றது 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அது எந்ததுன்னா ஹம்பியில இருக்கிற வித்தாலா. ஹம்பின்றது விஜயநகர அரசோட தலைநகரம். அங்க இருக்கிற வித்தாலா, விருப்பாக்ஷா கோயில்கள், இந்த 2 கோயில்களும், வித்தாலா விருப்பாக்ஷா கோயில்கள் விஜயநகர அரசர்களோட பங்களிப்பை பறைசாற்றுது. இந்த காலம் இடைக்காலத்துல தான் விஜயநகர அரசர்களும் வருவாங்க, நம்ம படிப்போம் பின்னாடி, சரிங்களா. டெல்லி சுல்தான்கள் பத்தி என்ன கிடைச்சிருக்குன்னா,
குவத் உல் இஸ்லாம் மசூதி. இந்த மசூதி இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் தஞ்சை பெரிய கோயில் இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் சமகாலத்தை சேர்ந்தது தான். ஆனால் இந்த குவத் உல் இஸ்லாம் மசூதி இருக்கு பார்த்தீங்களா, இதோட ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா, ஒரு டிஃப்ரெண்டான ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சமண இந்து கோயில்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காலத்தில் இருந்த சமண இந்து கோயில்கள் மேலேயவும் அதே தூண்களுக்கு மேலேயவும் இந்த மசூதியை கட்டியிருப்பாங்க. கூகுளில் அடிச்சு படிச்சு பாருங்க இந்த குவத் உல் இஸ்லாம் மசூதியை பற்றி, சரிங்களா. அதோட அர்த்தம் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சுல்தான்கள் சொல்றாங்க, அந்த காலத்துல உங்களோட பழைய வரலாறுலாம் முடிஞ்சு புதுசான ஒரு சுல்தான்களோட ஆட்சி இங்க வர ஆரம்பிக்குது, நீங்க அதை ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான தங்களோட அதிகாரத்தை நிலைநிறுத்தும் வகையா அந்த மாதிரி இந்து கோயில்களோ இல்ல சமண கோயில்களோ இது பண்ணி இடிச்சு அதோட தூண்களுக்கு மேலே அந்த மசூதியை கட்டி வச்சிருப்பாங்க. இந்த அதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு தான் குவத் உல் இஸ்லாம் மசூதி. அடுத்து வந்து மோத்-ஹி மசூதி, ஜமா மசூதி, பதேத்பூர் சிக்ரி தர்கா, இவை அனைத்துமே டெல்லியில இருக்கு, டெல்லிக்கு பக்கத்துல இருக்கு. சார்மினார் இது வந்து ஹைதராபாத்ல இருக்கு. இது எல்லாமே இடைக்காலத்தை சேர்ந்த முக்கிய மசூதிகள் ஆகும். இந்த மசூதியில பேர்களை மறந்துடாதீங்க, சும்மா திரும்ப திரும்ப ரீட் பண்ணாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஒன்று சொன்னேன்ல, இதை பார்த்தே வச்சு இதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சார்மினார் ஹைதராபாத் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த மசூதி. அடுத்து இது எல்லாமே டெல்லி சுல்தானியர்களை பத்தி பார்த்தோம். அடுத்து வந்து ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, டெல்லி செங்கோட்டை, மேலும் தௌலதாபாத்னா அவுரங்காபாத், பிரோஷா கொத்தளம் டெல்லியில இருக்கு ஆகிய இடங்கள் உள்ள கோட்டைகளும், இந்த ஊர்களில் இருக்க கோட்டைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர் ஆகிய இடங்கள் உள்ள அரண்மனைகள் ராஜபுத்திரர்களின் மேன்மைக்கான அடையாளங்களாகும். இது எல்லாமே முன்னாடி பார்த்தது எல்லாமே சுல்தான்களோடது. இப்போ வந்து இந்த ஜெய்ப்பூர் அரண்மனை, அதே மாதிரி வந்து ஜெய்சால்மர்னா உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் குறைவான மழைப்பொழிவு பெய்யும் இடம் ஞாபகம் இருக்குங்களா, முன்னாடி படித்தது. இந்தியாவிலே குறைவான மழை பெய்யும் இடம் ஜெய்சால்மர். அதிக மழைப்பொழிவு பெய்யும் இடம் எதுங்க, மேகாலயெல்லாம் மவுண்ட் சின்ராம். அந்த ஜெய்சால்மர் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஒரு கோட்டை இருக்குது. அதே மாதிரி ஜோத்பூர் கோட்டை. இங்கே இருக்கிற அரண்மனைகள் எல்லாமே ராஜபுத்திரர்களோட மேன்மையை குறித்து காட்டுது. அடுத்து வந்து குதுப் மினார், அலை தர்வாஷா மற்றும் இல்துமிஸ் பால்பன் ஆகியோரின் அனைத்து முகலாய அரசர்களின் கல்லறைகள் ஆகியவை மதிப்புமிக்க சான்றுகளாக அங்கீகரிக்கப்பட்ட சிறப்புமிக்க கட்டடங்களாகும். வட இந்தியாவில் உள்ள பாலடைந்த நகரங்களான பிரோஷாபாத், துக்லகாபாத் ஆகியனவும் தென்னிந்தியாவில் உள்ள ஹம்பியும் இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான சான்று கருவூலங்களாகும். என்னென்ன சான்றுகள் சொல்லி கொடுத்துக்கிட்டே வராங்க, ஒவ்வொரு இதையுமே பற்றி விவரிக்கிறாங்க. ஹம்பின்றது விஜயநகரத்தோட ஒரு சான்றுன்றாங்க. அதே மாதிரி இந்த மசூதிகள்லாம் சுல்தான்கள் பற்றிய ஒரு குறிப்புன்றாங்க. அதே மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் சொல்றாங்க. அப்புறம் வந்து ராஜபுத்திரர்களுக்கு முக்கியமான இடங்கள்னா எதுனா ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர் இந்த மாதிரி வருது. அடுத்து வந்து இப்போ குதுப் மினார், அலை தர்வாஷா, அப்புறம் இல்துமிஸ், பால்பன் இவங்களோட கல்லறைகளும் ஒரு முக்கியமானது அப்படின்றாங்க. கடைசி அப்போ வந்து வட இந்தியாவில் உள்ள பாலடைந்த நகரங்களான பிரோசாபாத், துக்லாபாத் இது எல்லாமே இதுவும் அதோட சேர்த்து தென்னிந்தியாவில் இருக்கிற ஹம்பியும் இடைக்கால இந்திய வரலாற்று சான்றுகளோட கருவூலம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அவ்வளோதான். இது வரைக்கும் பார்த்தது நினைவு சின்னங்கள் பார்த்துட்டோம். கடைசியாக அந்த நாணயங்கள் பார்த்துருவோமா. நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ள படங்களும் உருவங்களும் அரசர்களுடைய பெயர்கள், பட்டங்கள், அவர்களின் உருவப்படங்கள், நிகழ்வுகள், இடங்களின் பெயர்கள், காலங்கள், அரச வம்சத்தோட பெயர்கள், அரச சின்னங்கள் ஆகியவற்றை நமக்கு உணர்த்துகின்றன. அந்த காலத்தில் என்னென்ன இருந்துக்கோ அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்திருக்குன்னு சொல்லி உணர்த்துது. நம்மளோட ₹1 காயினை எடுத்து பாருங்க, அதில் என்ன போட்டிருக்கோம், பின்னாடி நம்ம தேசிய லட்சணை போட்டிருக்குமா, எவ்வளோ ரூபாய்ன்னு சொல்லி எழுதியிருக்குமா. இதுவே ₹10 நோட்டை எடுத்து பாருங்க, அதில் எத்தனை மொழிகளில் எழுதியிருப்பாங்க. நம்ம ₹1 காயின் இத்தனை தான் உணர்த்துதில்ல, இது இந்தியாவோட சேர்ந்த ₹1 மதிப்புள்ள ஒரு நாணயம் அப்படின்னு சொல்லி உணர்த்துதா. அதே மாதிரி தான் அங்கேயும் அந்த மாதிரி தான் அந்த காலத்தை நாணயங்கள் அடிச்சிருக்காங்க. அது அந்த காலத்தை பற்றி நமக்கு உணர்த்துதுன்றாங்க. நாணயங்களில் உள்ள உலோக கலவை பேரரசரின் பொருளாதார நிலை குறித்த செய்தியை வழங்குகின்றன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த காலத்தில் தங்க நாணயம், வெள்ளி நாணயம், செப்பு நாணயம் இந்த மாதிரி இப்போ நாணயங்கள்லாம் பார்த்துருக்கோம். அந்த காலத்தில் இப்போ தங்க நாணயம்னு சொல்லி அடிக்கிறாங்கன்னு வைங்களேன், தங்க நாணயங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அரசு, அந்த பேரரசு ரொம்ப செல்வ செழிப்போட இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அவங்களோட பொருளாதாரம் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கு. தங்கத்தையே ஒரு இப்போ ₹1 காயின் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், அப்போனா அவங்க எந்த லெவலுக்கு இருந்திருப்பாங்க அந்த காலத்தில், அந்த அளவுக்கு அவங்களோட பொருளாதார நிலை முன்னேறி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெள்ளி நாணயங்கள்னா அதை விட கம்மியா. இப்போ செப்பு நாணயங்கள் வைங்களேன், செப்பு நாணயங்களை விடுறாங்கன்னா அப்போ அவங்களோட பொருளாதார நிலை ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தானே சொல்லுவாங்க. செப்புன்றது இருக்கிறதுலே லோ காஸ்ட் மெட்டீரியல், அதை வச்சு நாணயங்களை அடிச்சு கொடுக்குறாங்கன்னா, மக்கள் பயன்பாடு கொடுக்குறாங்கன்னா, அப்போ அந்த பொருளாதாரம், அவங்களோட பொருளாதாரம் எவ்வளோ மோசமான நிலையில் இருந்திருக்கும். அதைத்தான் இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. நாணயங்கள் உள்ள இருக்க உலோக கலவை பேரரசோட பொருளாதார நிலையை சுட்டி காட்டுது. அரசர்களோட இராணுவ படையெடுப்புகள்,
பிரதேச விரிவாக்கம், வணிக தொடர்புகள், சமய நம்பிக்கைகள் போன்றவையும் நாணயங்களில் இடம்பெற்றிருக்கு. புரியுதுங்களா? இப்போ நம்ம நாணயங்கள் பார்த்தீங்கன்னா 5 ரூபா நாணயம், 10 ரூபா நாணயங்களில் சில சமயம் வந்து பின்னாடி வந்து ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வுகளை அடிச்சு போட்டிருப்பாங்க. குறிப்பிட்ட சம்பவங்களை எடுத்து போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் இராணுவ படையெடுப்பு, பிரதேச விரிவாக்கம், வணிக தொடர்பு, சமய நம்பிக்கை இது எல்லாத்தையுமே போட்டிருக்கும். இந்த பாயிண்ட் புரியுதுல? அடுத்து அதில் ஒரு முக்கியமான பாயிண்டானது தான் முகமது கோரி. முகமது கோரின்றவர் அவர் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பிச்சு தனது பெயரை இன்னொரு பக்கமும் போட்டு கொடுத்தாரு. இதுதான் முகமது கோரியோட தங்க நாணயம். முகமது கோரின்றவர் ஒரு துருக்கிய படையெடுப்பாளர். அவரு இஸ்லாம் சமயத்தை சேர்ந்தவர். அவரு இந்து தெய்வமான லட்சுமியின் உருவத்தை போட்டு மறுபுறம் தன்னோட பேரை அரபி மொழியில எழுதியிருப்பாரு. இப்படி ஏன் இந்த மாதிரி இவர் ஒரு நாணயங்களை இப்படி அச்சடிக்கணும்? நினைச்சு பாருங்க, ஒரு இஸ்லாமிய அரசர் ஏன் இந்த மாதிரி அச்சடிச்சு கொடுக்கணும்? அது ஒரு காரணம் சொல்றாங்க. இப்போ வெளிநாட்டு படையெடுப்பாளர் இந்தியாவில் வந்து ஆட்சி செய்ய வர்றாரு. இந்திய மக்கள் வந்து இந்து இந்த மாதிரி பல்வேறு மதத்தை சேர்ந்தவங்க. இப்போ அவர்களோட மேலாதிக்கத்தை ஏற்றுக்கணும்ல, அதுக்கு மக்களோட ஒரு இணக்கமான இதில் வரணும், ஒரு சாதுரியமாக இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணதா சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. பெரிய டிபேட்டே ஓடிட்டு இருக்கு, எதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரு? முகமது கோரி தான் தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிவிச்சவர். இதுக்கு அர்த்தம் மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மத விஷயங்கள்ல இந்த முகமது கோரி தாராள தன்மையோட நடந்து கொண்டார் அப்படின்றதுக்கும் அனைத்து சாத்துக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர்கள் சொல்றாங்க. டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டல் எனும் செப்பு நாணயங்கள் பயன்படுகின்றன. இல்துமிஸ் அறிமுகம் செய்த டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்கள், அடுத்து அலாவுதீன் கில்ஜியின் தங்க நாணயங்கள், அலாவுதீன் கில்ஜியோட தங்க நாணயங்கள், அடுத்து முகமது துக்ளக்கின் செப்பு நாணயங்கள் போன்றவை நாணயங்கள் பரவலாக பயன்பாட்டில் இருந்ததையும் நாட்டின் பொருளாதாரம் அல்லது நலிவு ஆகியவற்றை சுட்டிக்காட்டுவதாகவும் அமைந்துள்ளன. இந்த டெல்லி சுல்தான்கள் காலத்தை சேர்ந்தது இந்த ஜிட்டல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜிட்டல் அப்படின்றது செப்பு நாணயம். அடுத்து இந்த இல்துமிஸ் இருக்கார் பார்த்தீங்களா, சுல்தான் இல்துமிஸ், இவர் அறிமுகம் செய்தது டங்கா. இது வந்து வெள்ளி நாணயம். ஜிட்டல்ன்றது செப்பு நாணயம், இல்துமிஸ் வெளியிட்ட டங்கான்றது வெள்ளி நாணயம். இந்த டங்கான்ற இந்த வெள்ளி நாணயம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப தூய்மையானதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கும். அதே மாதிரி வந்து அலாவுதீன் கில்ஜின்றவர் தங்க நாணயம் விட்டுருப்பாரு. இப்போ இந்த ஜிட்டல் டங்கா அப்படின்னா என்னன்னா, அதோட மதிப்புகள் என்னென்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஜிட்டல்னா 3.6 வெள்ளி குன்றின் மணிகளை கொண்டது. ஒரு ஜிட்டல்னா செப்பு நாணயம்னு பார்த்தோம். செப்பு நாணயம் 3.6 வெள்ளி குன்றிமணிகள்னா டிராப்லெட்ஸ் மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த 48 ஜிட்டல் செப்பு காசுகள் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமம். இதுதான் வெள்ளி டங்கா, பார்த்துக்குங்க. ஒரு ஜிட்டல்ன்றது 3.6 வெள்ளி குன்றிமணி, அதுவே 48 ஜிட்டல் தான் ஒரு டங்கா. இந்த தங்க நாணயம் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டது யாருன்றதா மறந்துடாதீங்க. இந்த டங்கான்ற வெள்ளி நாணயங்களை வெளியிட்டது அலாவுதீன் கில்ஜி, தங்க நாணயங்களை வெளியிட்டது முகமது பின் துக்ளக், இதை மறந்துடாதீங்க. அடுத்து வந்து சமய இலக்கியங்கள் அந்த காலத்துக்கு உண்டான சான்றுகளை என்னென்ன கிடைச்சிருக்குன்னா, தொடக்க காலத்துல தென்னிந்தியாவிலும் பின்னாடி வட இந்தியாவிலும் தோன்றிய பக்தி இலக்கியங்களின் வளர்ச்சிக்கு வழியமைத்தன. சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அழைக்கப்படுகிறது. கம்பராமாயணம், சேக்கிலாரின் பெரிய புராணம், 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்டு நாத முனிவரால் தொகுக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரால் இயற்றப்பட்டு நம்பியால் தொகுக்கப்பட்ட தேவாரம், மாணிக்கவரசரின் திருவாசகம் ஆகியவை இந்த பக்தி இலக்கியங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஏன் இது எல்லாமே சோழர்கள் காலம், பிற்கால சோழர்கள் காலத்துல இயற்றப்பட்டது. அதனால இந்த சோழர்களோட காலம் பக்தி இலக்கியங்களின் காலம்னு சொல்றாங்க. சரி, இந்த பக்தி இலக்கியங்கள் எப்படி ஒரு அந்த காலத்துக்கு உண்டான ஒரு சான்றா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பக்தி இலக்கியங்கள்னா கடவுள் சம்பந்தப்பட்டது, கடவுளை புகழ்ற ஒரு இதாத்தானே இருக்கும், ஒரு நூல்களாகத்தானே இருக்கும். அதுல எப்படி அந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு இந்த சேக்கிலாரோட பெரிய புராணம் இருக்கு பார்த்தீங்களா, இது 63 நாயன்மார்களை பத்தி சொல்லுது. இந்த 63 நாயன்மார்கள் அந்த காலத்துல வாழ்ந்தாங்கல்ல, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அந்த காலத்துல அரசர்கள் யார் அந்த அரசர்கள் செய்த கொடைகள் என்னென்ன, அவங்களோட பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த பெரிய புராணத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்ப புரியுதுங்களா? இப்ப அந்த சமய இலக்கியங்களையுமே அந்த வரலாற்று ஆதாரங்கள் கிடைக்குது. இப்படித்தான் இந்த பக்தி இலக்கியங்களையும் கிடைச்சிருக்கு. என்னென்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்பர் எழுதிய கம்பராமாயணம், சேக்கிலாரோட பெரிய புராணம், 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்டு நாதமுனியால தொகுக்கப்பட்டதுதான் 4000 திவ்ய பிரபந்தம், அப்பர், சம்பந்தர், சுந்தரர் இவங்க 3 பேரால இயற்றப்பட்டு நம்பியால தொகுக்கப்பட்டதான் தேவாரம், மாணிக்க வாசகரோட திருவாசகம். இது எல்லாமே சோழர்களோட பக்தி இலக்கியங்கள். அடுத்து ஜெயதேவர் இருக்கார் பார்த்தீங்களா, இவரோட கீத கோவிந்தம், இது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது.
தென்னிந்திய பக்தி இலக்கிய மரபோட தொடர்ச்சின்றாங்க. இதுக்கப்புறம் இந்த சோழர்களுக்கு அப்புறம் வந்தது இந்த ஜெயதேவரோட கீத கோவிந்தம். இதுக்கப்புறம் 15ஆம் நூற்றாண்டுல 12க்கு அப்புறம் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞரான கபீர்தாஸ். இந்த கபீர்தாஸ் பக்தி இயக்கத்தால கௌரவப்பட்டவர், 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகே, சமய இலக்கியங்களையும் நமக்கு சான்றுகள் கிடைச்சிருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்து சமய சார்பற்ற இலக்கியங்களும் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடைச்சிருக்கு. இந்த கங்கா தேவியால இயற்றப்பட்ட இந்த மதுரா விஜயம், இந்த கங்கா தேவி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட ஹஸ்பண்ட் தான் குமார கம்பன். இவர் மதுரையில இருக்க சுல்தான்களை வீழ்த்திய கதையை தான் இந்த மதுரா விஜயம் அப்படின்ற புத்தகத்துல எழுதியிருப்பாங்க. அதுல அப்ப அந்த காலத்துல சுல்தான்கள்ன்றது காலம் எப்படி பார்த்தோம், இந்தியாவோட இடைக்காலம் தானே பார்த்தோம், வரலாற்று இடைக்காலம் பார்த்தோம்ல. அப்ப அந்த சுல்தான்களை வீழ்த்திய கதை இங்க இருக்குன்னா அந்த மதுரா விஜயம்ன்றது ஒரு இடைக்காலத்தை சேர்ந்த ஒரு ஆதாரம் சொல்லி பார்த்துக்கலாமா? அப்ப பார்த்துக்கோங்க, வச்சுக்கோங்க, கங்கா தேவியோட மதுரா விஜயம். அடுத்து கிருஷ்ணதேவராயர், பேரரசர் கிருஷ்ணதேவராயரோட அமுக்த மால்யதா ஆகிய இலக்கியங்கள் விஜயநகர பேரரசுடன் தொடர்புடைய நிகழ்வுகளையும் தனிநபர்களையும் நாம் அறிந்து கொள்ள உதவுகின்றன. இது ரெண்டு மட்டும்தான் விஜயநகர பேரரசு சேர்ந்த ரெண்டு சமய சார்பற்ற இலக்கியம். ஒன்று கங்கா தேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயம். அடுத்து இந்த அரசர் கிருஷ்ணதேவராயரோட புத்தகம், அவரே எழுதின புத்தகம் அமுக்த மால்யதா. இந்த புத்தகம் தெலுங்குல எழுதியிருப்பாரு. இது ரெண்டுமே விஜயநகர பேரரசுடன் தொடர்புடைய நிகழ்வுகளையும் தனி நபர்களையும் நாம் அறிந்து கொள்ள உதவுகின்றன. அடுத்து சன்பாரத்தை எழுதிய பிருத்திவிராஜ ராசோ ராஜபுத்திர அரசர்களின் வீரத்தை விளக்குகிறது. சன்பாரத்தை எழுதிய பிருத்திவிராஜ ராசோ, இது கங்காதேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயம், கிருஷ்ணதேவரால் இயற்றப்பட்டது அமுக்த மால்யதா. இப்போ சன்பார்த்தைன்றது பிருத்திவிராஜ ராசோ, இது ராஜபுத்திர அரசர்களோட வீரத்தை விளக்குது. அடுத்து இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று என்னன்னா கல்ஹாரனோட ராஜதரங்கிணி. இந்த புத்தகம் இது ஒன்று மட்டும்தான் இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று, 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. புரிஞ்சுங்களா? இது எல்லாமே சமய சார்பற்ற இலக்கியங்கள். முன்னாடி பக்தி இலக்கியங்கள் பார்த்துட்டோம், சமய இலக்கியங்கள் பார்த்துட்டோம், இப்போ சமய சார்பற்ற இலக்கியங்களும் பார்த்துட்டோம். அடுத்து நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள், சுயசரிதிகள்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், இதில் தான் நிறையா இருக்கும். இந்த விளக்கத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. தபகத் அப்படின்னா இது அரேபிய சொல். இதற்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டு என்று பொருள். தலைமுறைகள்னா இவரோட தலைமுறைகள், இதுக்கப்புறம் வந்த தலைமுறைகள் சொல்லுவாங்கல்ல, அதுதான் தபகத். இது ஒரு அரேபிய சொல். தசூக்னா பாரசீக சொல். இதற்கு சுயசரிதைன்னு பொருள். தபகத்னா அரேபிய சொல், தசூக்னா சுயசரிதை. தாரிக் அல்லது தாயுக் அப்படின்னா தாயுக்னு சொல்லலாம் அல்லது தாரிக்னு சொல்லலாம். இதுவும் அரேபிய சொல். இதோட பொருள் வரலாறு. மூணுதையுமே மறந்துடாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. தபகத்தும் தாரிக்கும் அரேபிய சொல், தஜூக் மட்டும்தான் பாரசீக சொல். தபகத்னா தலைமுறைகள், தாரிக்னா வரலாறு. இப்போ அந்த இதை முன்னாடி போய் பார்ப்போம், உங்களுக்கு புரியும், ஒன்னா புரியும். பார்ப்போம் வாங்க. அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்ட மின்கஜ் உஸ் சிராஜ் என்பார் தபகத் இ நசிரி என்னும் நூலை எழுதினார். தபகத்னா என்னன்னு பார்த்தோம், தலைமுறைகள் நசிரின் அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த நூலோட சுருக்க உரை முகமது கோரியின் படையெடுப்பில் தொடங்கி கிபி 1260 வரையிலான நிகழ்வுகளை குறித்த செய்திகளை கூறுகின்றன. இந்த நூல்ல என்ன நூல்? தபகத் இ நசரி. இந்த நூலை எழுதினவர் யாரு? மின்கஜ் உஸ் சிராஜ். இவர் எந்த சுல்தான் ஆட்சி காலத்துல வாழ்ந்தவர்? சுல்தான் முகமது நஸ்ருதீன் மாமுது. அவரோட பேரே வச்சிருக்காரு பாருங்க, நஸ்ருதீன் மாமுதுவால ஆதரிக்கப்பட்டதுனால அவரோட பேர்லயே வச்சிருக்காரு, தபகத் இ நசிரி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. ஆனா இந்த நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு, யாரை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு? முகமது கோரியோட படையெடுப்புல தொடங்கி அவரோட படையெடுப்புல இருந்து 1260 வகையான நிகழ்வுகள் வரை தன்னை ஆதரித்த சுல்தானின் பெயரையே இச்சுருக்க உரைக்கும் மின்கஜ் உஸ் சிராஜ் சூடினார். இவரு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறோம். இதுதான் நான் சொல்லிட்டேன்ல, தன்னோட ஆதரித்த அந்த மன்னர் பேரையே வச்சுக்கிட்டார், சுல்தானோட பேரையும். 13ஆம் நூற்றாண்டில் சுல்தான் இல்துமிஷின் இறுதி காலகட்டத்தில் கஜினியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த ஹசன் நிஜாமி என்பார் தாஜ் உல்மா அசீர் என்னும் நூலை எழுதினார். ஹசன் நிஜாமி தாஜ் உல்மா அசீர். இது குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகளை இந்நூல் வெளி சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2 நூல்கள் இந்த பக்கத்துல பார்த்துருக்கோம், ஏகப்பட்ட நூல்கள் இருக்கும். இந்த பேஜ்ல பார்த்தது 2. என்னது? தபகத் இ நசரி. இது எழுதினவர் யாரு? மின்கஜ் உஸ் சிராஜ். தபகத் இ நசிரி, மின்கஜ் உஸ் சிராஜ் இதை எழுதினவர். இதை நசரின்றத ஞாபகம் வச்சுக்காங்க. நசரின்றது நஸ்ருதீன் மாமுது, இந்த சுல்தான் இருக்காரு பார்த்தீங்களா, இவரோட ஆதரவுல வந்த மின்கஜ் உஸ் சிராஜ்னால எழுதினாரு. ஓகேங்களா, அவரோட பேரையே வச்சுக்கிட்டாரு. அடுத்து இப்ப பாக்குறது ஹசன் நிசாமி. இவர் என்ன எழுதுறாருன்னா தாஜ் உல்மா அசீர் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இதுல குத்புதீன் ஐபக் பற்றிய செய்திகள் இருக்கு. பேர்கள் திரும்ப படிங்க, அந்த பேர்கள்லாம் மறந்து போயிடும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த இடத்துல இருந்து. இந்த நூல் இருக்கு பார்த்தீங்களா, தாஜ் உல்மா அசீர்,
இந்த நூல் தான் டெல்லி சுல்தானியத்தோட வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற சார் அரசே அதை வந்து ஓகே இது கரெக்டாக இருக்குது, இந்த நூல் கரெக்டாக இருக்குது, இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெற்ற முதல் நூலே அதுதான். அடுத்து முகமது பின் துக்ளக் இருக்கார்ல, அவரோட அரசவை வரலாற்று ஆசிரியர் ஜியா உத் பரணி தாரிக்கி பிரோஷாகி தாரிக்னா என்னன்னு பார்த்தோம் சொல்லுங்க, வரலாறு, பிரோஷாகியின் வரலாறு அப்படின்னா சொல்ல வச்சுக்கோங்க என்னும் நூலை படைத்தார். இந்நூல் கியாசுதீன் பால்பன் முதல் ஃபிரோஷா துக்ளக்கின் தொடக்க கால ஆட்சி வரையிலான டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை விளக்குகிறது. இங்கே இந்த பேர்கள்லாம் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குன்னா திரும்ப திரும்ப படிங்க, புரியும். ஏன்னா நீங்கள் டெல்லி சுல்தானியர்கள் படிக்கும்போது அங்கேயும் நிறையா வரும், இதே டேட்டா வரும், அங்கே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அடுத்து பெரிஸ்டாவின் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தாரிக்கி பெரிஸ்டா இந்தியாவின் முகலாய ஆட்சியின் எழுச்சி குறித்து விளைவிக்கிறது. அடுத்து 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாபரோட பாபர் நாமா அப்படின்ற புத்தகம், அபு பாசலின் ஐனி அக்பரி, அக்பர் நாமா ஆகிய நூல்கள் இவ்விரு பேரரசுகள் குறித்த முழுமையான விவரங்களை எடுத்துரைக்கின்றன. அக்பர் பாபர் இவங்களை ரெண்டு பேரை பற்றின முழுமையான விவரங்கள் எந்த புத்தகங்கள் கொடுக்குதுன்னா பாபர் எழுதிய பாபர் நாமான்ற புத்தகம், அடுத்து அபுல் பாசல் அப்படின்றவர் எழுதிய ஐனி அக்பரி, அக்பர் நாமா, பாபர் நாமா, அக்பர் நாமா. பாபர் நாமா எழுதினது பாபரு, அக்பர் நாமா எழுதினவர் அபுல் பாசல், ஐனி அக்பரி எழுதினவர் அபுல் பாசல். இது ரெண்டுமே மறந்துடாதீங்க. 17ஆம் நூற்றாண்டில் தனது வாழ்க்கை நினைவுகளாக ஜஹாங்கீர் எழுதிய தசுகி ஜஹாங்கிரி, இந்த ஜஹாங்கீர்ன்றது இவர் தான், அவர் எழுதின புத்தகம் தான் இந்த ஜஹாங்கீரி. இந்த புத்தகம் அக்காலகட்ட வரலாற்றின் மீது அதிக வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது. பேரரசர்கள் எழுதியுள்ள சுயசரிதை நூல்கள் தவிர நிசாமுதீன் அகமத் என்பவரால் தபகத் இ அக்பரி என்னும் நூல் எழுதப்பட்டது. நிசாமுதீன் அக்பத் என்பவரால் தான் தபகத் இ அக்பரி என்னும் நூல் எழுதப்பட்டது. அபுல் பாசலின் மிகைப்படுத்தி கூறும் பாங்கினை கொண்ட இந்நூல்களை காட்டிலும் இந்நூல் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நூல், இந்த நிசாமுதீன் அகமத் அப்படி எழுதியிருக்கார் பார்த்தீங்களா, தபகத் இ அக்பரி, இந்த நூல் மற்ற அரசர்கள் எழுதின நூல்கள் மாதிரி இல்லாமல் எல்லாமே புகழ்ந்தே சொல்லாமல் நடந்ததை நடந்த மாதிரியே சொல்கிற ஒரு நம்பகத்தன்மை இருந்ததா இருக்குன்றாங்க. அதே போல் பதானி எழுதிய இன்னொரு நூலான தாரிக்கி பதானியின் வரலாறு, தாரிக்கி பதானியின் வரலாறு, தாரிக்கினா உங்களுக்கு என்ன தெரியும், இந்த நூல் மிகச்சிறந்த நூல்னு சொல்கிறாங்க. இது 1595 வெளியிடப்பட்டது. 3 தொகுதிகளை கொண்டுள்ளது. அதாவது பதானியின் வரலாறுன்ற புத்தகம் இது 3 தொகுதிகளை கொண்டது. இது அக்பருடைய ஆட்சியின் பற்றிய பேசுகிற தொகுதி. அவர் நிர்வாகம் தொடர்பான, குறிப்பாக மத கொள்கை குறித்து ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக விமர்சன பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கிறது. அக்பரோட ஆட்சி காலத்தில் அவரோட மத கொள்கை குறித்தும் அவரோட நிர்வாகம் குறித்தும் ஒளிவு மறைவின்றி எந்த ஒரு யாருக்குமே பயப்படாமல் எழுதியிருக்காருன்றாங்க. அடுத்து பயணிகளும் பயண நூல்களும்ன்ற டாபிக். 13ஆம் நூற்றாண்டு தமிழகத்தில் பாண்டியரசு வலிமை வாய்ந்த சக்தியாக மாறிக்கொண்டிருந்த பொழுதில் வெனிஸ் நகரை சேர்ந்த பயணி மார்க்கோ போலோ வருகை புரிந்தார். சரிங்களா, அந்த 13ஆம் நூற்றாண்டில் தான் மார்க்கோ போலோ இந்தியாவுக்கு வருகை புரிந்தார். அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் பாண்டிய அரசு வலிமை மிகுந்த சக்தியாக மாறிக்கொண்டிருந்தது. பிற்கால சோழர்கள், இப்போ வரது பிற்கால பாண்டியர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் தமிழகத்தில் காயல் அப்படின்ற துறைமுகம், அது இப்போ எங்கே இருக்குன்னா அந்த காயல்ன்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது, என்னும் ஊருக்கு இருமுறை வந்துள்ளார். காயல்ன்ற ஊருக்கு இந்த மார்க்கோ போலோ இருமுறை வந்துள்ளார். அந்த காலத்தில் காயல் துறைமுகம் அரேபியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் அந்த கப்பல்களால் நிரம்பி இருந்த துறைமுக பட்டினமாகும். நம்ம முன்னாடி படித்தோம், முன்னாடி பாண்டியர்கள், சங்ககால பாண்டியர்களோட துறைமுகம் எதுப்பா சொல்லுங்க, கொற்கை. அப்போ இருந்த பாண்டியர்களோட துறைமுகம் கொற்கை. இப்போ பிற்கால பாண்டியர்களோட துறைமுகம் எதுங்க, காயல். அது எங்கே இருக்குது, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. சீனாவிலிருந்து தாம் கப்பலில் வந்ததாய் மார்க்கோ போலோ நம்மிடம் கூறுகிறார். அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கில் குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்க்கோ போலோ குறிப்பிடுகிறார். அவர் சொல்றாரு, ஆயிரக்கணக்கில் குதிரைகள்லாம் தென்னிந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது அந்த காலத்தில் அப்படின்றாரு. கஜினி மாமூதுவோட ஒரு படையெடுப்பின் போது அவரோட அல்ஃபருனி அப்படின்றவர் வராரு. 11ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தவர். இவர் இந்தியாவுக்கு இங்கே 10 ஆண்டுகள் தங்கியிருக்காரு. கஜினி மாமூதுவின் சோமநாதபுர படையெடுப்பு குறித்து துல்லியமான தகவல்கள் இவர் கொடுத்ததாகும். அவரோட கஜினி மாமூதுவோட சோமநாதபுர படையெடுப்பு குறித்த துல்லியமான தகவல்கள் இவர் தந்ததாகும். கஜினி மாமூதுவோட ஒரு படையெடுப்பும் போது அவர் கூடயே வந்தார் இந்த அல்பருனி அப்படின்றவர். இங்கே இந்தியாவுக்கு 10 ஆண்டுகள்லேருந்து இந்தியாவோட இதெல்லாம் பார்த்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் சொல்லியிருக்காரு கஜினி மாமூதுவோட சோமநாதபுர படையெடுப்பு பற்றி துல்லியமான விவரங்களை தந்திருக்காரு.
ஒரு கற்றறிந்த அறிஞரான இவர் இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டு இந்தியாவையும் அதன் மக்களையும் புரிந்து கொள்ள முயன்றார். சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொண்ட அவர் இந்திய தத்துவங்களையும் கற்றார். தாஹ்யூக் இ ஹிந்த் என்ற தனது நூலில், ஹிந்த்னா இந்தியா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, தாஹ்யூக் இ ஹிந்த் என்ற தனது நூலில் இந்தியாவின் நிலைகளையும் அறிவு முறையினையும் சமூக விதிகளையும் மதத்தையும் குறித்து விவாதித்துள்ளார். சரிங்களா? கஜினி மாமூது கூட வந்தவர் தான் அல்-ஃபருனி. இந்த அல்-ஃபருனின்றவர் எழுதிய நூல் தான் தாஹ்யூக் இ ஹிந்த். ஓகேங்களா? அடுத்து இந்த இபுன் பாதுஷா அடுத்து பார்ப்போம். அரேபியாவில் பிறந்த மொராக்கோ நாட்டு அறிஞரான இபன் பாதுஷா இவரை பற்றி கடைசியாக பார்த்துட்டு இந்த பாடம் முடிச்சுக்குவோம். இவர் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். மொராக்காவிலிருந்து புறப்பட்டு எகிப்தை கடந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தடைந்தார். அவருடைய பயண நூல் என்ன சொல்லுதுன்னா ரிக்லானா பயணங்கள்னு அர்த்தம். இந்த பயணங்கள் அப்படின்ற நூலை எழுதினவர் யாரு? இபன் பாதுஷா. இவர் எங்கே பிறந்தவர்? அரேபியாவில் பிறந்தவர். மொராக்கோ நாட்டு அறிஞராக இருந்தவர். அவர் பயணம் செய்த நாடுகளையும் மக்களையும் பற்றிய விவரங்களையும் கொண்டுள்ளது இந்த புத்தகம், ரிக்லான்ற புத்தகம். அவருடைய கருத்தின்படி எகிப்தே செல்வம் கொளித்த நாடாக இருந்தது. அந்த காலத்தில் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், எகிப்து தான் நம்பர் 1 இருந்துச்சு, செல்வ செழிப்பாட இருந்துச்சான். ஏன்னா மேற்கத்திய நாடுகளுடனான இந்தியாவின் வணிகம் முழுவதும் எகிப்தின் வழியாகவே நடைபெற்றது. எகிப்து வழியாக தான் மேற்கத்திய நாடுகளுக்கே போகுது. மேற்கத்திய நாடுகள்னா அமெரிக்கா அந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமேவும் எகிப்து வழியாக தான் தாண்டி போகணும். அப்போ எகிப்தோட கடலில் எகிப்தோட துறைமுகத்தில் வரி கட்டிட்டு தானே போகணும். அப்படின்னா அப்போ எகிப்து எவ்வளோ ஒரு செல்வ செழிப்பாக இருக்கும். இந்தியாவிலேருந்து போன அம்பிட்டு வரிகளும் அங்கே போயிருக்குன்றாங்க. இந்தியாவின் சாதி குறித்தும் சதின்ற உடன்கட்டை ஏறுதல் பற்றியும் கூறினார். வெளிநாட்டு துறைமுகங்களில் இந்திய வணிகர்களின் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் குறித்தும் கடலில் காணப்பட்ட இந்திய கப்பல்கள் பற்றியும் நாம் அவரிடமிருந்து தெரிந்து கொள்கிறோம். டெல்லி ஒரு பறந்து விரிந்த நேர்த்தியான நகரம் என்று அவர் விவரிக்கின்றார். இந்நாட்களில்தான் சுல்தான் முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்க இருந்த தேவகிரிக்கு மாற்றியிருப்பார். தேவகிரினா தௌலதாபாத். அங்கே அப்படி மாற்றும் போது அந்த டெல்லியை பாலைவனமாகும். இந்த டெல்லி சுல்தான்கள் படிக்கும்போது புரியும். இப்போதைக்கு பார்த்துக்குங்க. முகமது பின் துக்ளக் டெல்லியிலிருந்து தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றும் போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல அயல்நாட்டு பயணிகள் விஜயநகரத்துக்கு வந்திருக்காங்க. அவர்களில் விஜயநகர அரசை பற்றிய முழுமையான விவரங்களை எழுதி வைத்து சென்றுள்ளனர். நிக்கோலோ கோண்டி எனும் இத்தாலிய பயணி, நிக்கோலோ கோண்டி அப்படின்ற ஒரு இத்தாலிய பயணி 1420 கிபி 1420 விஜயநகர் வந்தார். 1443 மத்திய ஆசியாவில் இருக்க ஹூரட் நகர்ல இருந்து ஹூரட்ன்றது மத்திய ஆசியாவோட மாபெரும் அரசரான செங்கிஸ்கான் அவரோட அரசவை இருந்த இடம். அப்துல் ரசாக் அப்படின்ற ஒருத்தர் விஜயநகரத்துக்கு வந்தார். விஜயநகரத்துக்கு வந்தது 2 பேர், நிக்கோலோ கோண்டி அப்புறம் அப்துல் ரசாக். அடுத்து போர்த்துகீசிய பயணியான டோமிங்கோ பயஸ். இவர் 1522 இந்த நகருக்கு வராரு. எந்த நகர்? ஹூரட்ன்ற நகர். இவர்கள் அனைவரும் தாங்கள் கண்டவற்றை பதிவு செய்துள்ளனர். அவை விஜயநகர பேரரசின் பெருமை சிறப்பை நம்ம புரிந்து கொள்ள உதவுகின்றன. புரியுதுங்களா? இதை வச்சு தான் இந்த மாதிரி ஆதாரங்கள் கிடைக்கிறனால தான் நம்ம இந்த மாதிரி புத்தகங்களாக எழுத முடியுது. அந்த புத்தகங்கள் மூலமாக நம்ம படித்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அவ்வளோதாங்க, இந்த பாடம் முடிஞ்சுங்க. இந்த பயிற்சி வினாக்களை பார்த்துட்டு இந்த பாடத்தை முடிச்சுக்குவோம். டேஷ் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவன் மீது கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்கள். எதுங்க? பொறிப்புகள். கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் என்னங்க? வேளாண் வகையா, சாலபோகமா, பிரம்மதேயமா, தேவதானமா? தேவதானம். பிரம்மதேயம்னா என்னன்னு சொன்னோம்? பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட இடம். வேளாண் வகைனா பிராமணர் அல்லாதோருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம். சாலபோகம்னா பள்ளி இருக்கு பார்த்தீங்களா, படிக்கிற இடம், கல்வி நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட இடம். தேவதானம்னா தேவனுக்கு அளிக்கப்படுகிற கொடை, அதான் கோவில்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலம். டேஸ்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. யாரோட காலங்க பக்தி இலக்கியங்களோட காலம்? பாண்டியர்களா, ராஜபுத்திரர்களா, விஜயநகர அரசர்களா? சோழர்கள் காலம்தான் பக்தி இலக்கியங்கள் காலம்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஏன்னு சொல்லி நிறையா புத்தகங்கள் அந்த காலத்தில் வந்ததை பார்த்தோம். அந்த இலக்கியங்களை பார்த்தோமா? சரி. முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவலை கூறும் நூல் எது? தாஜ் உல்மா அசீர். அரேபியாவிலிருந்து பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் யாருங்க? மார்க்கோ போலோவா, அல்-ஃபருனியா, டோமிங்கோ பயஸா, இபுன் பாதுஷா. இவர் தான் வந்தார். இவர் தான் அரேபியாவில் பிறந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். கோடிட்ட இடங்களை நிரப்புக. எந்த கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது? ஒரு கிராமத்தோட நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிற கல்வெட்டு எதுப்பா? சொல்லுங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு. தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பேரையும் பொறித்தவர் யார்ப்பா? முகமது கோரி. ஒரு டேஸ் என்பது எத்தனை வெள்ளி குன்றின் மணிகளை கொண்டது?
ஒரு ஜிட்டல் தான் 3.6 வெள்ளி டங்காவை கொண்டது. 48 ஜிட்டல் தான் ஒரு டங்காக்கு சமமானது. சரிங்களா? மிச்சம் இருக்கிறத பூரா நீங்கள் போட்டுக்கங்க. அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.